ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். பிகாஸ் எஜுகேஷன் வீடியோஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே போய் சேரும். அப்போ தான் எல்லாருமே ஹேண்ட் ரைட்டிங்ஸ் வந்து நல்லா எழுதுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டிவிட்டி தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஆக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா, சில குழந்தைங்க வந்து க்ரையான்ஸ் கொடுத்தாலும் அந்த க்ரையான்ஸ் வந்து க்ரிப்பாக வந்து ஃபிங்கர்ஸில் பிடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அரிசியில் வந்து அவங்கள கொஞ்ச நேரம் விளையாட வைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் ரேஷன் அரிசி அந்த மாதிரி அரிசியை வந்து கொடுத்துட்டு, இந்த மாதிரி வந்து அரிசியை வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லுங்கள். அரிசியில் வந்து விளையாட வைங்க கொஞ்ச நேரம். தினைக்கும் வந்து ஒரு 10 to 15 minutes இந்த மாதிரி விளையாட வச்சிங்கன்னா அவங்க வந்து அரிசி வந்து கண்டிப்பாக வந்து சும்மா அரிசியில் வந்து விளையாடும் போது அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா, அவங்கள அறியாமலே அந்த அரிசியை வந்து ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா அழுத்தி அழுத்தி ஃபிங்கர்ஸில் வந்து ப்ரெஸ் பண்ண அவங்களுக்கு வந்து ஃபிங்கர் கிரிப்பு வந்து நல்லா டைட்டன் ஆகும். ஓகேவா? நல்லா ஸ்டிஃபாக பிடிப்பாங்க, க்ரையான்ஸை வந்து ஸ்டிஃபாக பிடிப்பாங்க. ஸோ இதனால தான் நம்ம சின்ன வயசில் வந்து குழந்தைங்க வந்து அரிசியில் வந்து இந்த வார்த்தையை வந்து எழுத சொல்லுவாங்க, ஆ போட சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் வந்து இந்த அரிசியில் இருந்து நம்மளுக்கு வந்து நல்ல க்ரிப் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அரிசியில் வந்து அவங்க கையை வந்து புதைச்சிட்டு அந்த கையை வந்து இது பண்ண சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி அமுக்க சொல்லுங்கள். இந்த மாதிரி அரிசியில் வந்து விளையாட சொல்லுங்கள். அரிசியை எடுத்து நீங்கள் சொல்லவே தேவையில்ல, அவங்களே வந்து இந்த அரிசியில் வந்து நல்லா இன்ட்ரெஸ்டாக ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதில் வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. பிகாஸ் ராவாக இருக்கும், ரா அரிசி எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து கண்டிப்பாக இது செய்யணுமான்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக செய்யணும். எதுக்கு சொல்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து நல்லா க்ரிப்பாக பிடிக்கிற தன்மை வரும் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ வந்து பிடிக்கிற தன்மை வர்றதுனால இன்னும் க்ரையானை வந்து நல்லா க்ரிப்பாக வந்து இந்த 2 ஃபிங்கர்ஸில் பிடிச்சு 3rd ஃபிங்கரை நல்லா பேலன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அரிசி வந்து நல்லா அமுக்கி அமுக்கி பிடிச்சு விளையாட சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களே வந்து நீங்கள் அரிசி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அந்த அரிசியில் நம்ம எந்த நோக்கத்துக்காக நம்ம அந்த அரிசியை கொடுத்தோமோ கண்டிப்பாக அதை அவங்களே அறியாமலே அவங்களே செய்வாங்க. நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி காட்டுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி காட்டினா அவங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கும், அவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதனால் வந்து அவங்க கைக்கு நல்ல கிரிப் கிடைக்கும். இதில் இன்னொன்று எதில் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, பல்லாங்குழியில் அந்த புளியங்கொட்டையில் கூட நம்ம செய்யலாம். பட் வந்து அது வாயில் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அரிசி வந்து பெட்டர். இது வாயில் போச்சுனால ஒன்றும் ஆகாது. ஸோ இதில் வந்து இது பாருங்க, அவங்க ப்ரெஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கையில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ண அவங்களுக்கு வந்து கையில் வந்து அக்குபஞ்சர் மாதிரி அந்த அரிசி வந்து அவங்க பாம்பில் போயிட்டு நல்லா ஆக்டிவேட் ஆகி அவங்களுக்கு வந்து நல்லா வந்து பிளட் சர்க்குலேஷன் ரெகுலேட்ஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி அரிசியில் வந்து ஒரு 10 to 15 minutes நல்லா விளையாட வைங்க. அதே மாதிரி அரிசிலையுமே கோடு போட சொல்லுங்கள், 1 போட சொல்லுங்கள். அதாவது ஸ்டாண்டிங் லைன் அந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது வரைய சொல்லுங்கள். அந்த மாதிரி ஸ்கிரிபிள் பண்ண சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் ஏதாவது ஆக்டிவிட்டியாக கொடுத்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க இன்ட்ரெஸ்ட்டாக வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க. அடுத்தது வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது ஹேண்ட் ரைட்டிங்ன்றது வந்து ஒரு நாள், ஒரு மாதம் இல்லை 2 மாதம் அந்த மாதிரியான ப்ராசஸ் கிடையாது. 1 year, அதாவது 4+ ஏஜ், 4 ஏஜ் ஆயிடுச்சுனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிடணும். நீங்கள் வந்து 5 yearsக்கு அப்புறம், அதாவது வந்து அவங்க ஸ்கூல் போயிட்டு யூகேஜி எல்கேஜி போயிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிக்கக்கூடாது. அதனால தான் நான் தெளிவாக வந்து தம்ப்லைனில் கொடுத்துருப்பேன் 4+ ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் 4+ ஏஜ்லேயே இந்த க்ரையான்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். நான் சொல்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் அவங்க 4+, அதாவது 4 வயசு ஆகிட்டதுக்கப்புறமா, அதுக்கப்புறம் அந்த 4 வயசு ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்தீங்கன்னா 5 ஏஜ் வந்து 5 ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து பென்சிலை பிடிச்சி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நடுவில் வந்து நம்மளுக்கு 1 year கேப் இருக்குது. அந்த 1 yearல தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டிலாம் கொடுக்கணும். அவங்க கடைசி வரைக்கும் அவங்க எழுத போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க காலேஜு, அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாத்துக்குமே அவங்க அந்த ஃபிங்கரை வச்சு தான் எழுத போகிறாங்க. ஸோ அந்த ஃபிங்கர் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது வந்து எப்படி பென்சில் பிடிக்கணும், எந்த இதில் பிடிக்கணும், எப்படி வந்து சிட்டிங் பொசிஷன் எப்படி உட்காரணும்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டாண்டிங் லைன் வந்து எப்படி கரெக்டாக போடணும், இதெல்லாமே வந்து நீங்கள் இப்போத்துலேருந்தே நல்லா தெளிவாக அவங்க மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு வந்து அவங்களுக்கு நல்ல ஸ்பீடு டேக் ஆகிடும்.
அதாவது வந்து அவங்க ஹேண்ட் ரைட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அவங்கள அறியாமலே அந்த ஸ்பீடு ஃபாஸ்ட் வந்துடும். ஸோ டீட்டெயிலாம் பிற்காலத்தில் வந்து டீட்டெயிலாக ஒரு 3 மினிட்ஸில் 2 மினிட்ஸில் வந்தெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக குட் ஹேண்ட் ரைட்டிங் அண்ட் தென் ஸ்பீட், இந்த மாதிரி ஸ்பீடும் குட் ஹேண்ட் ரைட்டிங்கும் வச்சு அவங்க எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி நம்ம வந்து ஹேண்ட் ரைட்டிங்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ண சொல்கிறோன்னு நீங்கள் கண்டிப்பாக 4 இயர்ஸில் நான் உனக்கு ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி தர போகிறேன், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ண போகிறேன்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் அவங்களுக்கு புரிய போகிறதில்ல. அதனால் அவங்கள அறியாமலே அவங்க வந்து ஹேண்ட் ரைட்டிங்காக ப்ரிப்பேர் ஆகுறாங்க. அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நிறைய பேரண்ட்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கு, என்னோட குழந்தை ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. கிடையாது, எல்லாரோட ஹேண்ட் ரைட்டிங்குமே நல்லா இருக்கும். நம்ம சொல்லி கொடுக்குற விதம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னாடி காலத்தில் வந்து அந்த 90s கிட்ஸு அந்த மாதிரியான அந்த அந்த காலத்தில் வந்து ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இந்த கொரோனா பேட்ச் குழந்தைங்களுக்கு வந்து ஹேண்ட் ரைட்டிங் சுத்தமாக தெரியல. பாவம், அந்த குழந்தைங்களுக்கு வந்து சரியான ப்ராக்டிஸ் இல்லை, சரியான கைடன்ஸ் இல்லாதனால அந்த குழந்தைங்களால கரெக்டாக எழுத முடியல. ஸோ அந்த மாதிரியான இருக்க குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து சொல்லி கொடுத்தா கூட அவங்க வந்து பிக்கப் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற குழந்தைங்க, இப்போ 4+ ஏஜ் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராக்டிஸ் அவங்கள எழுத வைங்க, சப்போர்ட் பண்ணுங்க.